மங்கையருலகம் 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 இது மங்கையருலகம். மக்கள் இருவகைப்படுவார்கள். என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? ஆண் பெண் அப்படிங்கிறீங்களா? தப்பு இல்லைங்க. மகிழ்ச்சியான மக்கள், துக்கப்படுற மக்கள். மக்களில் ரெண்டு வகை தான். ஒன்று சந்தோஷமாக இருப்பாங்க எந்த ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும். துக்கப்படுறவங்க எப்போ பாரு ஒரு அழுமூஞ்சி. இப்போ இது ரெண்டு பேரில் யாருக்கு வாழ்க்கையோட மார்க் அதிகம் கிடைக்கும்? நீங்கள் பாருங்களேன், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும். பாருங்கள். அனைவருக்கும் இனிய வணக்கம். வாழ்க்கையில் நாம் எல்லோருமே என்றைக்குமே ஒரு சந்தோஷமான மனநிலையில் இருக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறோம். சந்தோஷமான மனநிலை என்பது நம்மிடமே இருக்கணும் அப்படின்னா நாம் செய்ய வேண்டிய வழிமுறைகளில் முக்கியமான ஒரு வழிமுறைகள் ரூல்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிற அந்த 5 வழிமுறைகள் என்னென்ன அப்படின்னா, லவ் யோர் செல்ஃப், டூ குட், ஆல்வேஸ் ஃபர்கிவ், ஹார்ம் நோ ஒன், பி பாசிட்டிவ் அப்படிங்கிறது தான். அது என்னென்ன அப்படின்னா, நம்மை நாமே நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்கு நம்மால் இயன்ற நன்மைகளை மட்டுமே நாம் செய்து கொண்டிருக்க வேண்டும். மற்றவர்கள் நமக்கு செய்த தீமைகளை நாம் நினைத்து பார்க்காமல் அவ்வப்பொழுதே மறந்துவிட வேண்டும். மற்றவர்களுக்கு நமது சொற்களாலோ அல்லது செயல்களாலோ எந்த விதமான தீமையையும் நாம் செய்யக்கூடாது. நம் மனதில் எப்பொழுதுமே பாசிட்டிவான எண்ணங்களால் மட்டுமே நிரப்ப வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த 5 விதமான கட்டளைகள் அல்லது வழிமுறைகள். பலதரப்பட்ட மக்களை நாம் அன்றாட வாழ்க்கையில் சந்திச்சுக்கிட்டே தான் இருப்போம். சிலர் எப்பொழுதுமே சந்தோஷமான மனநிலையில் இருப்பாங்க. சிலர் எப்பொழுதுமே கொஞ்சம் சோகமான மனநிலையில் இருப்பாங்க. இந்த சந்தோஷமான மனநிலையில் இருப்பவங்களும் சரி, சோர்வான மனநிலையில் இருப்பவங்களும் சரி, ஏன் அப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு குறிப்பிட்ட சில பழக்க வழக்கங்களை அவங்க கடைப்பிடிக்கிறவங்களா அவங்க இருப்பாங்க. முதல்ல சந்தோஷமான மனநிலையில் இருப்பவர்கள் கடைப்பிடிக்கும் அந்த பழக்க வழக்கங்கள் என்னென்ன அப்படின்ட்டு பார்ப்போம். முதல்ல என்ன பண்ணுவாங்க, இவங்க ஒவ்வொரு நாளுமே காலையில் எழுந்திருக்கும் பொழுதே நன்றியுணர்வோடு, இந்த உலகத்தை இன்னைக்கு நான் பார்ப்பதற்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறதே, உயிரோடு இருக்கிறேனே அப்படின்ற ஒரு நன்றியுணர்வோடு ஒவ்வொரு நாளையுமே துவக்குவாங்க சந்தோஷமான மனநிலையில் இருக்கக்கூடிய நபர்கள். எந்த ஒரு விஷயத்தை பார்த்தாலும் சரி, அதை நேசிக்கவும் அதை ரசிக்கவும் இவங்க செய்வாங்க. நேசிப்பு, ரசிப்பு இது இரண்டுமே இவங்களோட இரு கண்களாக இருக்கும். பார்க்குற சின்ன சின்ன விஷயத்துலேருந்து சரி, வீட்டு செடியில் ஏதோ ஒரு குட்டி பூ பூத்துருக்கா அப்படின்னு அதை நினச்சி ஒரு பூரிப்பு பூப்பது, அதை நினச்சி ரசிப்பது அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன விஷயங்களையும் கூட நேசிக்கவும் ரசிக்கவும் நாம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னாலே என்றைக்குமே மகிழ்ச்சியான மனநிலையை கொண்ட நபர்களாகத்தான் நாம் இருப்போம். அடுத்தது, நம்மை சுற்றி இருப்பவர்களை, குறிப்பாக நமது குடும்பத்தார்களை அப்படியே நாம் ஏற்றுக்கொள்வது. அவங்க எப்படிப்பட்ட குணநலன் கொண்டவர்களாக இருந்தாலும் சரி, அவங்கள நாம் அப்படியே ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னாலே நமது சந்தோஷம் என்பது நம்மை விட்டு விலகாமலேயே இருக்கும். ஸோ எதையும் நேசிப்பது, அப்புறம் மற்றவர்களை அப்படியே ஏற்றுக்கொள்வது, இந்த இரண்டையும் தாண்டி அவங்க கடைப்பிடிக்கும் ஒரு முக்கியமான பழக்கம் என்ன அப்படின்னா, புதிதாக எதையாவது கற்றுக்கொண்டே இருப்பது. அது புதிய மொழியாக இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு புது ஸ்கில், டெய்லரிங் இல்லை எம்ப்ராய்டரி இல்லை புது ரெசிபீஸ் கற்றுக்கிட்டு அதை ட்ரை செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால கூட மனம் என்பது சந்தோஷமான மனநிலையில் மட்டுமே தான் இருக்கும். அடுத்தது, கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவது. அது சின்ன வாக்குறுதியாக இருந்தாலும் சரி, நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு ஏதோ வாங்கி தரோம் அப்படின்னு நம்ம ப்ராமிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த வாக்குறுதியை காப்பாற்றக்கூடிய நபராக நாம் மாறணும். அடுத்தது, நமது குறிக்கோள்களை நோக்கிய செயல்களை மட்டுமே நாம் செய்வது, மற்றவர்களை பற்றியோ அல்லது மற்றவர்கள் செய்யும் செயல்களை பற்றியோ தேவையில்லாமல் பேசாமல் இருப்பது. இது எல்லாமே பாசிட்டிவான சந்தோஷமான மனநிலை கொண்ட நபர்கள் கடைப்பிடிக்கும் பழக்க வழக்கங்கள் தான். கடைசியாக ஆனால் முக்கியமாக இவங்க பின்பற்ற ஒரு அழகான பழக்க வழக்கம் என்ன அப்படின்னா, செல்ஃப் கேர், அதாவது சுய பராமரிப்பு. தங்களை தாங்களே எப்படி பராமரித்து கொள்ளணும் அப்படின்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். அதற்கான நேரம் என்பதே எனக்கு இல்லை, பொறுமை என்பதே எனக்கு இல்லை அப்படின்லாம் சொல்லாமல்
தங்களை தாங்களே நன்றாக பராமரித்து கொள்வார்கள் சந்தோஷமான மனநிலை கொண்ட நபர்கள். ஓகே, இப்போ எப்பொழுதுமே அந்த சந்தோஷமற்ற மனநிலையில் இருக்கக்கூடியவர்கள், சோர்வான மனநிலையில் இருக்கக்கூடியவர்கள் கடைபிடிக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் என்னன்னு பார்ப்போம். முதல் பாயிண்ட், புகார் சொல்வது, கம்ப்ளைனிங். காலையில் எழுந்ததிலிருந்து இரவு படுக்க போகும் வரை எதையாவது அல்லது யாரை பற்றியாவது புகார் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. காலையில் எழுந்ததுமே ரொம்ப வெயில் ரொம்ப சுள்ளுன்னு கொளுத்துதுன்னா, அச்சோ இன்னைக்கு வெயில் என்ன இப்படி கொளுத்துது, என் வேலை நடந்தா மாதிரி தான், நான் வெளியில் போனா மாதிரி தான் அப்படின்னு இயற்கையை பற்றி புகார் சொல்லுவாங்க. இல்லை வெயில் இல்லாமல் மேகமூட்டமாக இருக்குது, மழை வரும் போல் இருக்குது அப்படின்னா அதற்கும் ஒரு புகார் பட்டியல் சொல்லுவாங்க. இன்றைக்கி என்ன ஒரே மேகமூட்டமாக இருக்குது, திடீர்னு மழை பெஞ்சுதுன்னா என்னால் வெளியிலேயே போக முடியாதே, என்னுடைய வேலைகள் எல்லாம் கெட்டு போயிடுமே அப்படின்னு எதற்கெடுத்தாலும் புகார் சொல்லக்கூடிய நபராக அவங்க இருப்பாங்க. அடுத்தது, மற்றவர்களை தங்களோடு ஒப்பிட்டு பார்த்தே சந்தோஷத்தை தொலைக்கும் நபர்களாக அவங்க இருப்பாங்க. அவங்க கிட்ட இதெல்லாம் இருக்குது, என்கிட்ட இதெல்லாம் இல்லையே, அவங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு, எனக்கு இதெல்லாம் தெரியலையே அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒப்பிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா இவங்க மனசில் அந்த கம்பேரிசன் என்பதும் சோர்வு என்பதும் தான் இருக்குமே தவிர சந்தோஷம் என்பது காணாத ஒரு உணர்வாகவே மாறிவிடும். அடுத்தது, நடக்காத ஒரு விஷயத்திற்காக இப்படியெல்லாம் நடந்துடுமோ அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. நம்மளோட மனசில் ஏதாவது ஒரு உணர்வை தான் ஒரு சமயத்தில் நாம் தேக்கி வைத்து கொள்ள முடியும். கவலை என்கிற ஒரு உணர்வு நம்மளோட மனசில் புகுந்தாச்சு அப்படின்னா சந்தோஷம் என்கிற உணர்வு நம்மளோட மனசில் புகுந்துக்க அங்கே இடமே இருக்காதே. அடுத்தது, மற்றவர்களை எப்படியாவது மாற்றிவிட வேண்டும் என்று தீவிரமாக முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நம்மை மட்டுமே தான் நம்மால் மாற்ற இயலுமே தவிர நம்மால் மற்றவர்களை நிச்சயமாக மாற்ற இயலாது என்கிற உண்மையை நாம் அனைவரும் நிச்சயம் உணரணும். மற்றவங்களை மாற்றணும், மற்றவங்க மாறணும், அவங்க மாறினாதான் நான் மாறுவேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மாலும் மாற முடியாது. மற்றவர்கள் மாறினால்தான் நான் மாறுவேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்பது நடக்காத ஒரு விஷயமாகவே போய்விடும். அடுத்தது, இவங்க பின்பற்ற ஒரு தேவையில்லாத ஒரு பழக்கம் என்ன அப்படின்னாக்க பீப்புள் ப்ளீசர். அதாவது மற்றவர்களுக்கு பிடித்தபடி மற்றவர்களை கவரும்படியான நடவடிக்கைகளை நான் செய்ய வேண்டும், அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் நான் செஞ்சால் பிடிக்கும், இவங்களுக்கு இந்த மாதிரிலாம் நான் பண்ணால் பிடிக்கும் அப்படின்னு பீப்புள் ப்ளீசராகவே இருப்பது. இந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள்லாம் இவங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னாலே சந்தோஷமற்ற ஒரு மனநிலை கொண்ட நபர்களாகத்தான் இவங்க நிச்சயம் இருப்பாங்க. ஸோ சந்தோஷமான மனநிலை கொண்டவர்கள் எப்படிப்பட்ட பழக்க வழக்கங்கள் உடைய நபர்களாக இருப்பாங்கன்னு பார்த்தோம். சந்தோஷத்தை தொலைத்த நபர்கள் எப்படிப்பட்ட மனநிலை கொண்ட நபர்களாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். இன்னிலிருந்து நாம் என்ன செய்ய போகிறோம், சந்தோஷத்தை மட்டுமே தக்க வைத்து கொண்ட நபர்களாகத்தான், சந்தோஷமான மனநிலை கொண்ட நபர்களாகத்தான் நிச்சயம் மாறப்போகிறோம் என்கிற நம்பிக்கையோடும் வாழ்த்துக்களோடும் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம் நேயர்களே. சௌரியம் பேசாதே, வீரம் விளம்பாதே. எப்படி சொல்லி வச்சிருக்காங்க பாருங்க. சௌரியம் பேசாதே, வீரம் விளம்பாதே அப்படின்னா அந்த சௌரியம் பேசுறது அப்படின்னாக்கா இந்த பீத்திக்கிறது, தம்பட்டம் அடிச்சுக்கிறது. அதாவது எங்கள் வீட்டில் கொல்லை பக்கத்துலலாம் நல்லா அப்படியே மாணிக்கக்கல்லாக பதிச்சு வச்சுருக்கோங்க, யார் நம்புறது, எதுக்காக இந்த ஒரு பொய். அதே போல் வீரத்தை விளம்பாதேங்கிறாங்க. வீரங்கிறத மற்றவன் பார்த்து சொல்லணும். நான் தான் பெரிய வீரன்னு ஒருத்தன் சொல்ல மாட்டான். அவனுடைய வீரத்தன்மை, அவன் போரிடுறதோ அல்லது இல்லை வாழ்க்கையை எதிர்நோக்கிறதோ, அவன் பெரிய வீரன்டா. உண்மையெல்லாம் பார்க்க போனீங்கன்னாக்கா இந்த முருகனோட சண்டை போட்டது சூரபத்மன், அவனை யாராலையுமே வெல்ல முடியாது. அதுக்காக தான் இன்னைக்கு கூட என்ன சொல்லுவாங்க, அவன் பெரிய வீரன்டாங்கிறத விட அவன் பெரிய சூரன்டாம்பாங்க. அந்த சூரன்கிற பேர் வாங்கணும்னா மற்றவங்க சொல்லணும். நாமே சௌரியம் பேசிக்கொண்டு நாமே வீரத்தை விளம்பிக்கொண்டு தவறு. ஆனால் நீங்கள் அனைவரும் நல்ல வாழ்க்கையில் வீர தீர சூரத்தோட மகிழ்ச்சியாக இருக்கணும்னு வாழ்த்துறோங்க. வணக்கம்.